இந்தியன் 2 இந்தியன் 1 திரைப்படத்தின் தொடராக இந்தியன் 2 திரைப்படம் வெளிவந்து பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த படம் இப்போ ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. அந்த படத்தில் இது மேஜர் மிஸ்டேக் அப்படின்னு எனக்கு தோன்ற ஒரு 4 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சேனாபதியை பாபி சிம்ஹா படையோடு வந்து பிடிக்கும்போது இந்தியன் தாத்தாவை சுற்றி சூழ்ந்திருப்பாங்க. அதில் பாபி சிம்ஹா உள்ளே வருவார். அவர் சீனப்போ பாபி சிம்ஹா புகையிலிருந்து வர மாதிரி காட்டுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். அது ஒரு சாதாரண ஒரு சென்னை சிட்டியில் ஒரு பார்க் மாதிரியான பிளேஸு. அதில் எப்படி அவர் புகையிலேருந்து வருவார் அப்படின்ற குழப்பம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு அடுத்த சீன் அந்த இடத்துல சேனாபதி தொப்பிக்குள்ளே இருந்த ஒரு ஸ்மோக் பாம்பை போட்டோன்னே புகை வரும். அதுக்கப்புறமா வர வேண்டிய சீன் தான் எடிட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணி புகையிலேருந்து பாபி சிம்ஹா முன்னாடியே வந்துட்டார் அப்படின்ற ஒரு பேசிக்கான எடிட்டிங் மிஸ்டேக் என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. நான் இதை கிராஸ் செக் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இந்தியன் 2 படத்தோட அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ராவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதாவது ஒரு கலர் கிரேடிங் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூரரை போற்று படம் எடுத்துக்காங்க, பொன்னியின் செல்வன், இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ஒரு தனி ஃப்ளேவர் மாதிரி கலர் கிரேடிங் பண்ணியிருப்பாங்க. PS மித்ரன் படங்கள்னாலே ஒரு ப்ளூ கலர் ஷேட் கிடைக்கும். அந்த மாதிரி இந்தியன் 1 அப்படின்ற படமே ஒரு தனியான ஷேடோடு தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஃப்ளேவர் மாதிரி ஒரு கலர் கிரேடிங் பண்ணி போட்டிருக்கலாம். ஆனால் ஃபுட்டேஜ் ரொம்ப ராவான ஃபுட்டேஜ் மாதிரி ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம கதை ரீதியாக இருக்கிற எனக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்ஸை பார்ப்போம். சேனாபதி அவங்க அந்த கேரக்டரோட கெட்டப் இந்தியன் 1 எடுத்து பார்த்தீங்கன்னா சேனாபதி கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகன் கேரக்டரை விட கொஞ்சம் ஹைட்டானதாகவே கட்டியிருப்பாங்க. ரொம்ப வயசானதாகவும் தோல் சுருங்கினதாகவும் சுருக்கத்துக்குள்ளே சில இடங்கள் கருப்பாக இருக்கிறதாகவும் சேனாபதி கேரக்டரோட கெட்டப் இருக்கும். ஆனால் இந்தியன் 2ல் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கமல்ஹாசன் ஏதோ ஒரு கெட்டப்புக்கு உள்ளே தான் உட்காந்துருக்காரு அப்படின்றது ஈஸியாகவே நமக்கு தெரியும். சேனாபதியோட கேரக்டர் ப்ரொஜெக்ஷன் இந்தியன் 1 அப்படின்றத பார்த்திங்கனாலே அந்த சேரை அப்படின்னு நகட்டிட்டு வர்மக்கலையை போட்டுட்டு ஒரு மாதிரி லிமிட்டட் டைலாக்ஸோட நீட்டான டைலாக்ஸோட தனக்குன்னு ஒரு தனி குரல் வளத்தோட த்ரில்லாக கட்டியிருப்பாங்க சேனாபதி கேரக்டரை. ஆனால் இந்தியன் 2ல் அவர் வந்து அப்டேட்டட் தாத்தா அப்படின்னு காட்டுறதுக்காக விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டரையே உடச்சி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் தொடங்கிருச்சு. மியாவ் அப்படிங்கிறதாக இருக்கட்டும், ட்ரெண்டிங்காக இருக்கேன் அப்படின்ற பேரில் தலையை விரித்து போட்டிருக்கிறது, விதவிதமான ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது, அப்படியெல்லாம் சேனாபதி இந்தியன் 1 கேரக்டர் படி இருப்பார் அப்படின்னு கேட்டால் அவர் இருக்க மாட்டார். அவர் வந்து ஒரு டிப்டாப்பான ஆள். ஸோ அவர் வந்து இப்படியெல்லாம் ட்ரெண்டிங்காக மாறுறேன்ற பேரில் இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு இப்படி இருப்பார் அப்படின்றது கொஞ்சம் அந்த கேரக்டரோட ப்ரொஜெக்ஷனை மாற்றின மாதிரி இருந்துச்சு. சோசியல் மீடியா கிரேஸ் ஆக்சுவலி சோசியல் மீடியாவை பேஸ் பண்ணி தான் சேனாபதி படத்துக்கு உள்ளே வருவார். சென் இந்தியன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து சித்தார்த் போட்ட வீடியோலேருந்து ஒரு கமெண்ட் வரும், கம்மிங் சூன் அப்படின்ட்டு. அதை பார்த்தோன்னே சித்தார்த்தும் அவங்க டீமும் பார்க்கிங் டாக்ஸ் டீமும் நல்லா ஜாலியாக கத்தி விளையாடுவாங்க. ஏன்னா இந்தியன் தாத்தா வரப்போகிறாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சென் இந்தியன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டு இந்தியன் கம்மிங் சூன் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை பார்த்தோன்னே அவ்வளோ பெரிய சேனல்காரவங்க நம்பி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்றத காட்டுறதே அது ஒரு தவறான விஷயந்தான் நான் சொல்வேன். ஏன்னா இப்போ ஏகப்பட்ட ஃபேக் ஐடிஸ் இருக்குது. கமெண்ட்ஸ் அவ்வளோ நம்பக்கூடாது. எல்லோரும் லைக் வாங்கணும் அப்படின்றதுக்காக இப்போலாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் போய் இந்தியன் கம்மிங் சூன் அப்படின்னு போட்டவுடனே அதை நம்பிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும். காளிதாஸ் ஜெயராம் வந்து திடீர்னு சைனாவிலேருந்து மெசேஜ் பண்ணி நான் இந்தியன் தாத்தாவை பார்த்துட்டேன் அப்படின்றதையும் சித்தார்த் நம்புகிறாரு அப்படின்றதையும் நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா இப்போலாம் நிறையா பேர் ஃபேக் ஐடியில் ஏதாவது ஒரு ட்ரூத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஜிபே அக்கௌண்ட் அனுப்பி இதில் இவ்வளோ ரூபா போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்கேம்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் நான் சித்தார்த் ஈஸியாக நம்பிடுறாரு அப்படின்ற மிஸ்டேக் மாதிரி தெரிஞ்சு இந்த மாதிரி சோசியல் மீடியா கிரேஸ், அதாவது இந்தியன் தாத்தா வரணும், அவரை கூப்பிடணும், என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே ஹேஷ்டாக் போடுவோம் வந்துடுவார் அப்படின்ற மாதிரியான பிளைண்டாக ரொம்ப ஈஸியாக சோசியல் மீடியாவை நம்புறது வந்து ஒரு பூமர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுற மைண்ட் செட்டு தான் காட்டுது. ஸோ இப்படியான இந்த 4 விஷயந்தான் இந்த படத்தில் மேஜர் மிஸ்டேக் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஃபிக்ஸ் விஷயங்களாக இருக்கட்டும், யூடியூப் காண்டி அவங்க செஞ்ச கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அந்த ஆமை வந்து கிராஃபிக்ஸ் அப்படின்றது ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல, ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. அப்புறம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற சஜஷன் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகாக இந்த கதையை ஈஸியாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிவிட்டு கடைசி சேனாபதியோட சமாதியவோ இல்லை அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸையோ காட்டிட்டு இப்போ இருக்கிற சேனாபதியே கிடையாது,
இந்தியா வந்து திருத்தணுன்ற உணர்வு உள்ள வேறு யாரோ அந்த பேரை யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலே இந்த கேரக்டர் நமக்கு ஆப்டாக செட் ஆகிருக்கும். ஓ அப்போ இந்த தாத்தா வேறு தாத்தாவா, ஓ ஒரு நல்ல மாடர்னாக இருக்காரு, வித்தியாசமாக இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஆப்டாக செட் ஆகிருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி கதையை மாற்றவே முடியாது. ஏன்னா பார்ட் 3ல் அவங்க அப்பாவோட கதை வேற வரப்போகுது.